கர்த்தரின் கரம் அவர்களோடு கூட இருந்தது. கர்த்தரின் கரம் அவர்களோடு கூட இருந்தது. அப்போ ஆவியானவர்களோடு கூட இருந்தார். ஆவியானவர் உன் கூட இருக்கிறாருன்னா கையில் கர்த்தருடைய கரம் உன் கூட இருக்குதுன்னு அர்த்தம். ஆவியானவர் உன் கூட இருந்தால் கர்த்தருடைய அந்த விரல் உன்னோடு கூட இருக்குதுன்னு அர்த்தம். அல்லையா சொல்லுங்களேன். இப்போ ஆண்டவர் முதல்ல அவரோட விரலை நீட்டி அப்பாலப்போ சாத்தானன்னு கடிந்து கொள்ளாரு. அல்லையா, அவருடைய விரலை நீட்டி அபிஷேகத்தினால் கடிந்து. இப்போ அவர் விரல் நீட்டி தெருவில் அவருடைய விரலாகி ஆவியானவர் உண்மையிலே என் மேலே இருக்கிறாரு. நீ இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிற்கும் போதும் பேசும்போதும் ஆவிகள் ஓடி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அப்போஸ்தலர் எப்படி இருந்தாங்க? கர்த்தரின் கரம் அவங்களோட இருந்தது. கரம் அவங்க மேலே இருந்து நடத்துது. ஒவ்வொரு அசைவும் அவங்க நடத்துது. ரைட்டில் போகணுமா ரைட்டில், லெஃப்டில் போகணுமா லெஃப்டில், ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா ஸ்ட்ரெயிட்டில். ஆவியானோட நடத்துதல் அவர்களோடு கூட இருந்தது. விசுவாசிக்கலாம் இல்லையா? அப்போஸ்தலர் ஐக்கியத்தை பற்றி இன்னும் பேசணும். நீங்கள் லேட்டாக வந்துட்டு நான் சுருக்கமாக சொல்லி ஒரு காரியத்தை சொல்லி